நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நான் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு 4:15. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இந்த வசனத்தின்படி பார்த்தோன்னா நம்ம நிறைய காரியங்களை நாளைக்கு செஞ்சிடலாம், அடுத்த மாதம் பார்த்துடலாம், அடுத்த வருடம் பார்த்துடலாம். நம்ம ரொம்ப நாமே நம்பி என்ன செய்கிறோம், வாக்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு சித்தமானால், அப்போ தேவனுடைய சித்தமானால், அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்வதற்கு முன்பாக இது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்வது ஒரு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று தான் நம்ம என்ன செய்ய வேண்டுமா சொல்ல வேண்டும். வசனம் நமக்கு எவ்வாறு நடக்க வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. இங்க பாருங்க, ஆண்டோட சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கும் போது நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம என்ன செய்யாது, கலங்க வைக்காது. மாறாக ஆசீர்வாதத்தை விரைவில் சுதந்திரித்து கொள்ள நமக்கு அது ஏதுவாக இருக்கும். தேவனோடு நடக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி தேவனிடத்தில் நம்ம போய் கேட்டா தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மகனே நீ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நட, இதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். நான் நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அங்கும் இங்கும் என்ன செய்கிறோம், ஓடுகிறோம். அது அவங்ககிட்ட போய் கேட்டால் தேவன் தரிசனத்திலே அதை வெளிப்படுத்துவார், தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துவார் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. சில நேரம் அதுக்கு நமக்கு பதில் கிடைக்கும், சில நேரம் பதில்கள் கிடைக்காது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா, அவருடைய தரிசித்து மட்டும் இல்லை, அவரை விசுவாசித்து நம்ம நடக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா பெரிய காரியங்களெல்லாம் நிறைய நேரம் நம்ம தீர்மானிக்கிறதுக்கு முன்பாக போய் நம்ம தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பது, உபவாசித்து ஜெபிப்பது நமக்கு பழக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு சிறிய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் நம்மளே பண்ணிடலாம், இதுக்கு நம்ம தேவன் துணைய தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நாமே தீர்மானித்து நாமே தேவனுடைய சித்தத்தை அறியாதபடி அந்த காரியங்களை செய்து தோல்வியுற்று தேவனுடைய பாதத்தில் நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளுடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்ம அப்படி சித்தத்தை அறிந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு படியும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கும்போது நம்ம எல்லாவற்றிலையும் வெற்றி காண முடியும் என்று இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு இதில் என் பிள்ளைய இந்த டாக்டரில் படிக்க வைக்கலாமா, இன்ஜினியரிங்கில் படிக்க வைக்கலாமா, இந்த வரன் என் மகனுக்கு பொருத்தமாக இருக்குமா, இந்த வரன் என் மகளுக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம், ஆலோசனை கேட்குறோம். சில நேரம் நமக்கு என்ன செய்கிறோம், உடனடியாக பதில் கிடைக்கும், சில நேரம் பதிலே கிடைக்காது. அப்போது தேவன் எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி நம்ம வேறு வழியில் நம்ம போய் விடுகிறோம். அப்படி இல்லாமல் தேவனுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருந்து தேவனுக்கு சித்தமாக இருக்கிறத நம்ம எப்படி கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, சில நேரம் சில சூழ்நிலையின் மூலமாக தேவன் கற்றுத்தருவார், சில வசனத்தின் மூலமாக கற்றுத்தருவார், சில நேரம் ஜெபிக்கும் போது நம்மோடு பேசுவார், சில நேரம் நம்ம உள் உணர்வுகளில் நம்மளோடு என்ன செய்வார், அதை காண்பித்து தருவார், இந்த வழியில் போ அப்படின்னு சொல்லி. சில நேரம் ஊழியக்காரங்கள் மூலமாக நமக்கு சில வார்த்தைகள் கிடைக்கும், அதை பிடித்து நம்ம என்ன செய்ய நடக்க முடியும். அவங்கக்கிட்ட அப்படி தான் நடத்தினார், அதே போல் தான் எனக்கு நடத்துவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. தேவன் ஒவ்வொருவரையும் விசேஷித்த வண்ணமாக விசேஷித்த பாதையில் வெவ்வேறு வழியில் நடத்துகிற ஒரு தேவனாக என்ன செய்றாரு இருக்கிறாரு. தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறவங்க நிறைய நேரம் என்ன செய்வாங்க, பொறுமை இழந்துருதாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொறுமையோடு தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது அவருடைய பதிலுக்காக நாம் காத்திருக்கும் போது நம்ம என்ன செய்வோம், புது பலன் அடைந்து அந்த வழியை நம்ம கண்டு கொண்டு அந்த வெற்றி நாம் சுதந்திரித்து கொள்ள நமக்கு அது ஏதுவாக இருக்கும். ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், ஒரு பெரிய தொழிலதிபர் தூத்துக்குடியில் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அவருடைய அலுவலகத்தில் பக்கத்தில் ஒரு சிறிய அறை இருந்ததுதான். அந்த அறையில் அது ஜெபிக்கிற அறை. அப்போது எந்த ஒரு காரியம், எந்த ஒரு டெண்டராக இருக்கலாம், இல்லைன்னா பணம் செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வாங்குறதா இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் அவர் அந்த அறைக்குள்ளே சென்று ஜெபித்து விட்டு தான் மற்றபடி மற்றவங்களுக்கு பதில் பேசுவாராம். இன்னும் ஒரு ஆச்சரியமாக இருந்த வாசிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக, நம்ம எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம். நம்ம நிறைய காரியங்களில் தேவன் நம்மை உயர்த்தும் போது தேவனை நாம் என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். அவர் எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தில்,
நான் வந்து அப்படி ஜெபிப்பேன். சில நேரம் உடனே எனக்கு என்ன செஞ்சிடும், பதில் கிடைச்சது. சில நேரம் 1 மணி நேரம் ஆகும், சில நேரம் 2 மணி நேரம் ஆகும், சில நேரம் 3 மணி நேரம், சில நேரம் நான் உபவாசத்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும். நான் அது வரைக்கும் என்கிட்ட வந்து பதில் கேட்டு வந்தவங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய பதிலையே நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதனால தான் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு உயர்ந்த தொழிலை நான் நடத்தனுக்கு தேவன் பலன் தந்தார். நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நான் செய்தனால எதுலேயுமே நான் தோல்வியை கண்டதில்லை. ஆசீர்வாதத்தை மட்டுமே நான் பார்த்துருக்கிறேன். மென்மேலும் உயர்வடைகிறதுக்கு எனக்கு அது ஏதுவாக இருக்கும். நிறைய பரிசுத்தவான்களை பாருங்கள், காலையில் எழும்பி அதிகாலையிலே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், முழுவதும் அவர் என்ன செய்வார், மலைகளை எங்கேயாவது தனித்து போய் அவர் உட்காந்து ஜெபிக்கிறத என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம் வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த வழியின்படி நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து நம்ம செயல்படணும். அந்த சிலுவைக்கு முன்பாக போகிறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்தில் கூட இயேசு கிறிஸ்து நினச்சிட, பிதாவே உமக்கு சித்தம்மா, ஆனால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ உமக்கு சித்தமானால் அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நலமானதாக இருக்கலாம், நலமற்றதாக இருக்கலாம், அது எல்லாமே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து நாம் செயல்படும் போது அது பிற்பாடு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வருகிறதாக என்ன செய்யும் இருக்கும். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க நிறைய வாசல்களை நமக்காக என்ன செய்வாங்க, அடைத்துருவாங்க. அப்போது மனுஷனை நம்ம பார்க்கும்போது நம்ம சோர்வடைந்து போயிடுவோம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்காக அவருடைய பாதத்தில் நம்ம காத்து இருக்கும்போது மனுஷன் ஒரு கதவை அடைத்தால் தேவன் பல கதவுகளை என்ன செய்வார், உயர்வான கதவுகளை என்ன செய்வார், திறந்து தருவாராம். அப்போது நம்ம வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, தேவனுடைய சித்தத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது, அதன்படி நம்ம எவ்வாறு நடப்பது, வாழ்க்கையில் எவ்வாறு இந்த ஆசீர்வாதங்களை நானும் சுதந்திரித்துக் கொள்வது. இத்தனை நாள் வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து செயல்படாமல் நான் இருந்துட்டேன். இன்னையிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன், தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய பாதத்தில் நடப்பதற்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிறாரு. அதற்கான வழிகளை நான் உனக்கு என்ன செய்கிறேன், கற்றுத்தாரேன். முதலாவதாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து வசனம் வழிகாட்டும். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இப்போ ஒரு இருட்டான ஒரு இடத்துல போகும்போது ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போனா என்ன செய்கிறோம், அதில் இருக்கிற மேடு பள்ளங்கள் எல்லாம் வச்சு நம்ம அதில் இருக்கக்கூடிய விஷப்பூச்சிகள் எல்லாம் வச்சுக்கு விலகி நம்ம என்ன செய்கிறோம், நடந்து போயிடலாம். அதே போல் வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு எப்படி இருக்குதான், தீபமும் என் பாதைக்கு அது ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. என் வாழ்க்கையின் அனுதின பாதையில் என்ன செய்கிறது, இருளான பாதை நேரம், இருளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வசனம், இந்த வேதத்தில் தேவன் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த வசனம் என் பாதைக்கு என்ன செஞ்சிருக்கு, வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற ஆபத்தை வசனம் எனக்கு என்ன செய்கிறது, காண்பித்து தருகிறது. நான் என்ன செய்யாதபடி, சத்துரு எனக்கு வைத்திருக்கிற வலையில் சிக்கி கொள்ளாதபடி, அவன் வைத்திருக்கிற கண்ணியில் என் கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு நான் என்னை பாதுகாத்து கொள்ள எனக்கு இந்த வசனம் உதவியாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் அதில் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தத்தில் உன் வழியில் உனக்கு முன்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம், அல்ல ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம், நிறைய வரன்கள் உங்களை தேடி வரலாம். நிறைய காரியங்களில் நமக்கு நிறைய பதவி உயர்வு, கவுன்சிலிங், எல்லா காரியத்திலையும் நிறைய காரியங்கள் நமக்கு முன்பாக என்ன செய்யலாம், இருக்கலாம். நமக்கு என்ன செலக்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியாதவனும் நம்ம என்ன செய்யலாம், சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவன் உங்களோடு பேசுறாரு. நீ வசனத்தை தியானிக்கும் போது இந்த வசனம் உன் பாதைக்கு வெளிச்சத்தை என்ன செய்யும், காண்பிக்கும். உன் கால்களுக்கு அது தீபமாக இருக்கும்னு சொல்லி உங்களோடு என்ன செய்கிறாரு, பேசிக்கொண்டிருக்கிறாரு. கடல் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. புயல் வீசும்போது ரவில கப்பலை ஓட்டுகிற மாலுமுடைய கண்கள் எதை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்குமா, விடிவெளி நட்சத்திரத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்குமா. அந்த நட்சத்திரத்தை அவங்க பார்த்தா அவங்க கப்பலை எந்த திசையில செலுத்தணும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போல நம் வாழ்க்கை என்னும் படகு,
இந்த வாழ்க்கையின் படகுல சில நேரம் ஸ்மூத்தாக போகும், சில நேரம் கொந்தளிப்புகள் என்ன செய்ய நமக்கு வரும். அப்படிப்பட்ட நேரம் இந்த வசனம் நமக்கு ஒரு விடிவெளியை போல நமக்கு பாதை காட்டுகின்ற ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. அன்றைக்கு ஞானிகளை பார்த்தீங்கன்னா கீழ் தேசத்துல இருந்து என்ன செய்தாங்க வந்தாங்க. அவங்க எதை பார்த்து வந்தாங்க? நட்சத்திரத்தை பார்த்து என்ன செய்தாங்க வந்தாங்க. வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாங்க பிறந்த இடத்துல தொழுது கொண்டு போனாங்க. அந்த நட்சத்திரத்தை மட்டும் அவங்க பார்த்து வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த குழப்பமும் வந்திருக்காது. ஆனால் தங்களுடைய சுய ஞானத்தை அவங்க பயன்படுத்தி அரச குமாரன் அப்படின்னா அரண்மனையில தான் பிறப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க வழி தவறி போனனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பல சிக்கல்கள் அவங்களுக்கு என்ன செஞ்ச உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அதே போல வசனம் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நட்சத்திரத்தை போல, விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல நமக்கு வழி காட்டுகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கொந்தளிப்புகள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் வரும்போது வசனத்தை நாம் தியானிக்கும் போது அது நமக்கு ஒரு விடிவெள்ளியை போல நம்முடைய பாதைக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறது. நமக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த பாதையில் இதில் ஒரு சின்ன ஒரு வழி தெரிகிறது, அதில் நான் கடந்து போகிறேன், அதை பார்த்து நம்ம போய்கொண்டே இருக்கும்போது வசனம் கற்றுத்தருகிற வழியில் நாம் சென்று கொண்டே இருக்கும்போது நம்ம அடுத்த எட்ஜை நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த உலகத்தில் வெற்றி கண்டடைவோம், பரலோகத்தில் நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்ய முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் வந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி செங்கடலெல்லாம் தாண்டி வராங்க. எகிப்தியர் வந்து வராங்க விரட்டிட்டே. அவங்க வந்து செங்கடல்ல மாண்டு போறாங்க. எரிகோ கோட்டையை சுற்றி வராங்க, அது தகர்க்கப்படுது. யோர்தான் நதியை கிடக்குறாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல அவங்கள வந்து அப்படியே ஒவ்வொரு நாளும் அழகா தேவன் நடத்திட்டு வர. அப்போ அவங்க முன்னாடி மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் வழி நடத்தினதை நம்ம பார்க்குறோம். வேதாகமத்தில் பாருங்க, மேகம் எழும்பும் போது அவங்களும் எழும்பி போனாங்க. அது அப்படியே என்ன செய்யறது, அப்படியே உட்காரும் போது அவங்க அந்த இடத்துல ஹால்ட் போட்டுருவாங்க. அப்போ தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களை மேகஸ்தம்பத்தின் மூலமாகவும் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் வழி நடத்த நம்ம கண் கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அதே போல தேவன் இன்றைக்கு உங்களை வழிநடத்த அவர் ஆசைப்படுறார். ஆனால் அதே மக்கள் வந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது மேகஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பமும் இல்லை, நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்க என்ன செய்கிறாங்க, அதை விசுவாசித்து அதன்படி நடக்கணும்னு தேவன் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். அதே போல கானான் தேசம் என்னும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் நாமும் நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்து தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து, நம்ம சும்மா நேர போக்குக்காக என்ன செய்யக்கூடாது, பைபிள் எடுத்து வாசித்தோம், ஒரு அதிகாரத்தை வாசித்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் பாருங்கள், சில நேரம் நம்ம தவறுகள் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி விடுவோம், தேவையில்லாத இடத்துக்கு சென்று விடுவோம், தேவையில்லாத காரியத்தை செய்து விடுவோம், தேவையில்லாத காரியங்களை சிந்தித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கு கற்றுத்தருவார். எப்படி கற்றுத்தருவார்? ஒவ்வொரு வார்த்தைகள், இந்த இடத்துல நீ உட்காராத, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடமாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி சங்கீதம் 1 எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இதே போல நம்ம இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கும் போது எதுல உட்காரணும், எதுல உட்காரக்கூடாது, எதுல நடக்கணும், எதுல நடக்கக்கூடாது, எதை பேசணும், எதுவும் பேசக்கூடாது. சில நேரத்துல பாருங்க, தாவீது ராஜா சங்கீதங்கள்ல கொடுத்துற நலமானதொன்று பேசாமல் அமர்ந்திருக்க கற்றுக்கொண்டேன். சில நேரத்தில் நல்லது கூட நமக்கு பேசுறதுக்கு தேவன் ஆப்பர்ச்சுனிட்டி தர மாட்டேன். நீ அமைதியாயிரு, என் பாதத்துல நீ அமர்ந்துருது, அமைதியாயிரு, காத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம அமைதியா இருக்கும்போது அந்த சூழ்நிலைகள் அந்த பிரச்சனை போன சூழ்நிலை அதை ஒன்றில்லாம என்ன செய்கிறோம், அது போய்விடும். அப்ப தேவன் வசனத்தின் மூலமாக நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம நிறைய காரியங்களை பாருங்க, பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் பாருங்க, தேவனிடத்தில் கருத்தாய் கேட்டு ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் என்ன செய்யாது, குறையாது. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான நன்மையான காரியங்கள், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எந்த நன்மையை நாமே சுதந்திரத்து கொடுக்க முடியாது, பிதாவின் இடத்திலிருந்து கடந்து வருகிறத நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அவருடைய எந்த நன்மையான
இவன் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து தான் வருது? பரத்திலிருந்து தான் வருது. அப்போ அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தெய்வ புஸ்தகத்தை தேடி வாசிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் ஒன்று கூட குறையாமல் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தோம் தேவனுடைய சித்தத்தை எவ்வாறு அறிந்து கொள்ளணும் அப்படின்னா வேத வசனம் நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது பாருங்க, ஊக்கமான ஜெபத்தின் மூலம். சாதாரணமாக நிறைய நேரம் என்ன செய்ய முழங்கால் படம் ஏசப்பா அந்த நாளின் காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க, என் கணவனை பார்த்துக்கொள்ளுங்க, என் மனைவியை பார்த்துக்கொள்ளுங்க, என் பெற்றோரை பார்த்துக்கொள்ளுங்க, நான் பணி செய்கிற இடத்துல என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எல்லா தீமையான வழியிலிருந்து விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. அப்படி 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ நம்ம ஜெபம் பண்ணுறது வழக்கம். இது ஜெபம் அல்ல. ஊக்கமான ஜெபம் என்றால் என்னன்னா, நம்ம ஜெபித்துட்டு அவர்கிட்ட பதில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அதான் ஊக்கமான ஜெபம். இந்த ஊக்கமான ஜெபத்தை பாருங்க, நம்ம கர்த்தரோடு பேசி உறவாடுகிறோம். அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறாரு, நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். we tell everything to God. நம்ம எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட பேசுறோம். நம்ம எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் பேச முடியாது. நம்ம இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், சந்தோஷங்கள், சில நேரம் கூட இதுக்கெல்லாம் போய் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லி மக்கள் கேட்ட கிண்டல் அடிச்சிருவாங்கன்னு பயந்து நம்ம யார்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி தவிக்கும் போது நம்ம தேவனோட அதை பேசிக்கொள்ளலாம். அப்போது நம்ம சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கஷ்டத்தின் நேரத்திலும் துக்கத்தின் நேரத்திலும் பாடுகளின் நேரத்திலும் உறவாடக்கூடிய ஒரு நேரம் தான் எனது ஜெப நேரம். ஒரு நல்ல ஒரு ஐக்கியமான நேரம். வி டாக் எவ்ரிதிங். நம்ம எல்லாத்தையும் பேசுகிறோம் அந்த இடத்துல. சாதாரணமாக பேசுகிறோம். நம்ம எப்படி நம்ம நண்பர்களோட, நம்ம உறவினர்களோட, நம்ம துணையோட நம்ம எப்படி பேசுகிறோமோ we tell everything. he listens. அவர் கேட்குறாரு, நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவர் பேசுகிறத கேட்க நம்ம வெயிட் பண்ணணும். தட் இஸ் ஊக்கமான ஜெபம். இந்த ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நிறைய நேரம் we talk to God but we never listen to God. அவர் பேசுகிறத நம்ம கேட்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது இல்லை. எல்லாம் சொல்லியாச்சு, அவர் பார்த்துக்கிடுவார், அவர் செஞ்சிருவார், அவர் செய்வார். தேவன் உங்களுக்காக செய்வதற்காகவே அவர் இருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரு. நீங்கள் சந்தோஷப்படுறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. நீங்கள் கஷ்டப்படும் போது ஐயோ என் பிள்ளை இப்படி கஷ்டப்படக்கூடாது சரி நேர் வழியில் அவர் நடத்துறாரு. உங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. மேடாளானாலும் பள்ளமானாலும் அது முன் சென்று அவரையும் முன்னாடி போய் எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு. உங்களை தூக்கி சுமக்கிறாரு. ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்னு சொல்லி எல்லாம் செய்கிறாரு. பட் we never listen to him. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்க நம்ம விருப்பப்படுறதே இல்லை. இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கார். நீ தேவன் பேசுவதை ஒரு விசையாவது இருந்து கேளு. நிறைய நேரம் பார்த்தோன்னா அவர் வெவ்வேறு விதமாக பேசுகிற தேவனாக இருக்கிறார். என்ன பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம முழு மனதோடு அவர்கிட்ட நம்ம வெயிட் பண்ணும்போது சில நேரம் அவர் பேசுகிறத நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்ம அதை திருப்பி திருப்பி நம்ம இருதயத்தில் அது ஒலித்து கொண்டே இருக்கும். அது திருப்பி திருப்பி நம்ம சிந்தனையில் வந்துட்டே இருக்கும். ஸோ he talks through the verse. பைபிள் வேர்ஸ் மூலமாக அவர் நம்மோடு பேசுகிறார். வார்த்தையின் மூலமாக அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறனால நீங்கள் அன்றைக்கி அதை தியானிச்சிருப்பீங்க, இல்லை என்றைக்கோ ஒரு நாள் தியானிச்சிருப்பீங்க. அந்த வசனத்தின் மூலமாக he answers your prayers. அதன் மூலமாக அந்த நாளை நீங்கள் என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாக நடத்த முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில நேரம் என்ன செய்வார் அப்படின்னா, உங்கள் கூட எப்படி பேசணும்? மெல்லிய குரலில் பேசுவார். மெல்லிய குரலில், அது அதிகாலையில் நீங்கள் எழும்பி அப்படி பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த மெல்லிய குரலை நீங்கள் கேட்க முடியும். ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, வேர்ல்ட்லி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. யாருமே அதிகாலையில் உங்களுக்கு ஃபோன் அடித்து டிஸ்டர்ப் பண்ணுற போகிறதில்ல, ஒர்க்கிங் ஸ்பாட்லேருந்து எதுவும் வர போகிறதில்ல, உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஃப்ரீயான டைம் நம்ம தேவனோடு இருக்கும்போது அவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அவர் பேசும்போது நம்மகிட்ட இருக்கிற கவலை எல்லாம் கரைந்து அப்படியே போயிடும். சந்தோஷத்தினால நம்ம ஆத்மா நிரப்பப்படும். அந்த ஒன்றே போதும், அந்த நாள் ஃபுல்லாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக, நம்ம ஜாலியாக, நம்ம ஒரு பலன் உள்ளவங்கள அந்த நாளை நம்ம நடத்த முடியும். ஐயோ இவ்வளோ பெரிய டாஸ்கே என் முன்னாடி இருக்குது, நான் எப்படி நான் முடிக்க போகிறேன், இதை நான் எப்படி செய்ய போகிறேன், யாருமே என் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்காங்களே, நான் என்ன செய்வது என்று சொல்லும்போது தேவன் உங்களோடு பேசின அந்த வார்த்தைகள் அந்த நாள் ஃபுல்லாக உங்களை பலப்படுத்தி நடத்துறதை நீங்கள் என்ன செய்வீங்க? உணர்ந்து கொள்வீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில நம்மளோட உள் உணர்வின் மூலமாக அவர் நம்மளோடு பேசுகிறத நம்ம என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம உள் உணர்வில் அதை எப்படி பேசுவார் அப்படின்னா, சில நேரம் ராத்திரி நம்ம சொப்பனத்தின் மூலமாக இருக்கலாம், தரிசனத்தின் மூலமாக இருக்கலாம். அதில் நமக்கு சில காரியங்களை கற்று தந்திருப்பார்.
அது நமக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த காலையில் அவரிடத்துல வந்து நம்ம முழங்கால் படிட்டு அப்படியே சமூகத்தில் நம்ம அறிந்து நம்ம உட்கார்ந்து நம்ம இருக்கும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த உள் உணர்வை கொடுப்பார். இதை நான் காண்பித்தேன், இதன்படி நடந்துக்க, இதில் இந்த ட்ராக்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஹி டாக்ஸ் டு யூ. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக, சில நேரம் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, உங்களுக்கு அபிஷேகத்தின் வல்லமை தந்திருக்கிற அந்நிய பாஷையின் மூலமாக அவர் உங்களோடு பேசி மகிழ்வார். அதை வியாக்கியானம் பண்ண சில நேரம் தேவன் உங்களுக்கு அந்த ஒரு இது என்ன செஞ்சிருப்பார், ஆற்றலையும் தந்திருப்பார், அந்த ஒரு அதிகாரத்தையும் தந்திருப்பார். அப்போ தேவனோடு நீங்க பேசும் அந்த ஊக்கமான ஜெபம் தேவனுடைய சுத்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து அந்த நாளையும் அந்த மாதத்தையும் அந்த வருடத்தையும் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்த அது ஏதுவாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கர்த்தரிடம் கேளுங்கள். சிறிய காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் சரி நீங்க கேட்கணும். எப்படின்னா, நீங்கள் வலது புறமாக சாயும் போதும் இடது புறமாக சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இதான் என்ன செய்திருக்கு, குறிப்பிட்டிருக்கு. இவ்வளவு அழகாக தேவன் வெளிப்பட, வலதுபுறம் சாஞ்சாலும் சரி இடதுபுறம் சாஞ்சாலும் சரி வழி இதுவே, இதுல மட்டும் நடந்து போங்க அப்படின்னு சொல்லுகிற உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை. அப்போ தேவன் முன்னாடியே நமக்கு முன்பாக நடந்து செல்றாரு, பிறகாலும் காக்கிறவராக இருக்கிறாரு. அவர் பின்னாடி இருந்து வார்த்தையெல்லாம் நம்மகிட்ட பேசுறாரு. வழி இதுவே, இதுல நடந்து போ, இதுல போகாத, இது வேண்டாம் உனக்கு அப்படின்னு அவர் பேசுற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். எவ்வளவு ஒரு அருமையான வாக்கு தத்தம் பாருங்க. அது மட்டும் இல்லை பாருங்க, நம்ம இந்த மண்ணான மனுஷன் நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், திக்கி தடுமாறி கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஜெபிக்கிறோம், நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்குறோம், ஆனாலும் முன்னாடி சம்திங் அட்ராக்டிவாக பெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம வழி தவறுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வழியில் நாம் காலடிகளை எடுத்து வைக்கும்போது பிற்பாடு இருக்கிற அத்தனை காரியங்களும் அவரே பார்த்துக்கொள்வார். என் பிள்ளை நான் சொன்னதை கேட்டான், கீழ்ப்படிந்தான் அப்படின்னு சொல்லி மிக்க மகிழ்ச்சியோடு உங்கள் காரியத்தை அவர் ஜெயமாய் நடத்துவார். இங்கே நிறைய நேரம் நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடைசி காலமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் குழப்பமும் தந்திரங்களும் மந்திரங்களும் நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். வேத வசனம் இல்லாமல் ஜெபம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்ப்போம், நம்ம நல்லா தானே ஜெபிக்கிறோம், நல்லா தானே வேதம் வாசிக்கிறோம், தேவனோடு நம்ம ஐக்கியமாக தானே இருக்கோம், தேவனோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா அதில் தடுமாறினேன்? ஏன்னா நம்முடைய கண்களின் காட்சிகளில் நமக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கலாம், எதை நம்ம அதிகமாக விரும்பி அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கோமோ அதை காண்பித்து சாத்தா நம்மை வீழ்த்த நமக்கு சுற்றி நிற்கக்கூடிய ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வழி தேடி என்ன செய்கிறான், சுற்றி தெரிகிறான். இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நம்ம வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கும்போது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளிலிருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள அது வகை தேடி நமக்கு தரும். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். யார் தடைகளை நீக்கி போடுகிற? இயேசு கிறிஸ்து யாருக்கு முன்பாக நடந்து போறாரோ அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்போ நம்ம வாழ்க்கைகளை தடை இருக்கா, தடைகளை நீக்கி போடுகிற இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு முன் செல்ல நீங்க அனுமதி கொடுங்க. எஸ்ப்பா எனக்கு ஐ கேனாட் கேரி திஸ் பர்டன், என்னால் இந்த ஒய்ய கஷ்டத்தை நான் தூக்கி சமக்க முடியல, இந்த பொறுப்பை என்னால் தூக்கி சமக்க முடியல, நீங்கள் எனக்கு தந்திருக்கீங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது அவர் முன் சென்று அதில் இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் தடைகளை நீக்கி போடுறதுனால நீங்கள் என்ன செய்ய முடியும், அந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் என்ன செய்வீங்க, கடந்து சென்று ஆசீர்வாதத்தை என்ன செய்வீங்க, சுதந்திரித்து கொள்வீங்க.
அப்போ தேவன் எவ்வாறு காரியங்களை நடத்துறாரு அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயத்துக்குள்ள நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நமக்காக கற்றுத்தருகிறார். தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்கிறோமா? திருநாள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிஞ்சு செயல்பட்டுருக்கலாம், சிலனா அறியாமல் செயல்பட்டுருக்கலாம். சிறிய காரியம் தானே அப்படின்னு சொல்லி அதை அசட்டை பண்ணவர்களாக நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு உங்களோடு பேசுறாரு பாருங்க. சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, தேவனுடைய சித்தத்திற்காக நம்ம அப்படியே பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது, அப்படியே வசனத்தை தியானிக்கும் போது, அவருக்கு அவருடைய ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது, அவர் நம்மிடத்தில் பேச வேண்டும் சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, தேவன் நம்மை வழி நடத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த வழி இதுவே இதிலே நடவுங்கள் சொல்கிற அந்த சத்தத்தை கேட்டு நடக்கும்போது நீங்கள் பெரிய காரியங்களை என்ன செய்வீங்க? வாழ்க்கையில் சுதந்திரத்துக் கொள்வீங்க. வீண் பிரச்சனைகள், வீண் போராட்டங்கள், உங்களுக்காக தோண்டப்பட்ட ஒவ்வொரு குழியும் அதை ஆழமாக்கினான். குழியை தோண்டினான், அதை ஆழமாக்கினான், அதை வெட்டி ஆழப்படுத்தினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அப்படின்னு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக விரோதமாக குழி வெட்டுறாங்களா? சந்தோஷப்பட்டு தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அது உங்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் மூலமாக உங்களோட தேவன் பேசுகிறார். அந்த ஆழமாக்குறாங்களா? சந்தோஷப்பட்டு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கன்னா அந்த இதில் அவங்க தான் விழுவாங்க. அந்த ரிசல்ட்டையும் உங்களுக்கு தேவன் முன்கூட்டியே என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து நம்ம கேட்டு செல்லும் போது அவர் ஒவ்வொரு காரியமாக தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன் செல்கிறார். உங்களுக்கு வழி இதுவே அப்படின்னு சொல்லுகிற தேவன் உங்களுக்கு முன் செல்கிறார். இந்த பக்கம் சாஞ்சாலும் தெரியும், அந்த பக்கம் சாஞ்சாலும் தெரியும், நேரம் நட, இதிலே நடந்து போ, இந்த வழியில் நீ போகும்போது நான் உனக்கு எல்லாவற்றையும் வாய்க்கு பண்ணி தருவேன் உங்களோடு பேசுகிறார். அந்த அவருடைய வசனம் உங்களுடைய கால்களுக்கு தீபமும் உங்களுடைய பாதைக்கு எப்படி இருக்குது? வெளிச்சமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வேன், நான் தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இத்தனை நாளும் தகப்பனே நாங்கள் உம்மோடு தான் இருந்தோம். ஆனால் உங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தது அல்ல தகப்பனே. அப்பா, அந்த நேரத்தில் பிள்ளைகள் தகப்பனே உங்களுடைய பாதத்தில் தங்களுடைய இருதயங்களை தகப்பனே முற்றிலுமாக ஒப்படைக்கிறாங்க ராஜா. உங்களுடைய சித்தத்தை அறிந்து நான் செயல்படுவேன். தேவனுடைய சித்தம் பரிபூரணமானது என்று நின்னதென்று நான் தெரிந்து கொண்டு அதன்படி நான் நடப்பேன்னு சொல்லி அப்பா தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அபிஷேகம் இறங்கி வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தகப்பனே இந்த வேத வசனம்ங்கிற வெளிச்சத்தில் பிள்ளைகள் நடந்து தகப்பனே இந்த பூமியில் மட்டுமல்ல தகப்பனே நித்தியமான ஜீவனின் வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆத்மா அழிந்து போகாதபடிக்கு பிள்ளைகளை நீர் வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நேரத்திலும் தகப்பனே தடுமாறி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே தடுமாறாதபடிக்கு உம்முடைய சத்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி பிள்ளைகளோடு பேசினீரே எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய தடைகளை தகர்த்து போடுகிறவராக முன் செல்கிற தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.